இந்த பொங்கல் பரிசு இப்போ ஆல்ரெடி எல்லா நியாய விலை கடைகள்லையும் விநியோகம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பரிசு மட்டும் இல்லை, பரிசு தொகையும் இரண்டுத்தையும் ஒரே முறை தான் கொடுத்துட்ருக்காங்க. ஒரே டைமில் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துடலாம். அதன் அடிப்படையில் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ சில பேருக்கு ரேஷன் கடைக்கு போயிட்டு எனக்கு கைரேகை விழலை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பரிசு பொருட்களையும் பணத்தையும் வாங்க முடியாமல் திரும்ப வந்திருக்காங்க. அதுக்காக தான் நாளையும் ஃபுல் டே விநியோகம் பண்ண போகிறாங்க எல்லா ரேஷன் கடைகள்லேயும். அதுவும் சும்மா இல்லைங்க, இனி கைரேகை விழலைன்னா கூட பரவாயில்ல, கண்ணை ஐ ஸ்கேனை பண்ணி உங்களுக்கு தேவையான அதே மாதிரி இப்போ தேவையான பொருட்களையும் பணத்தையும் உங்களுடைய பரிசு தொகையும் உரிமை தொகையும் கண்டிப்பாக கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் நீங்கள் வாங்கலை அப்படின்னாலையும் நாளைக்கும் கொடுக்குறாங்க, வாங்கிக்கலாம். அப்படி வாங்குறதுல பிரச்சனை இருக்குது, கைரேகை ஒழுங்காக விழலை அப்படின்றவங்களும் நாளைக்கு தர்றதா சொல்லியிருக்காங்க. அதுவும் ஐ ஸ்கேன் பண்ணி நாளைக்கு தைரியமாக எந்த ஒரு தயக்கமும் இல்லாத எல்லாருமே போயிட்டு அவங்களுடைய பொங்கல் பரிசையும் தொகையையும் வாங்கிக்க சொல்லியிருக்காங்க. அதே போல் மகளிர் உரிமை தொகை வாங்கக்கூடிய எல்லாருக்குமே இன்னைக்கு காலையில் 9 மணிக்குள்ளவே டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டாங்க. எல்லாருடைய அக்கௌண்ட்டுக்கும் மகளிருக்கான உரிமை தொகை 1000 ரூபாய் சேர்ந்தாச்சு. இனி இந்த பொங்கல் பரிசு வாங்காதவங்களும் உடனடியாக நாளை போய் வாங்கிடுங்க, காலதாமதம் வேண்டாம். கண்டிப்பாக எல்லாருக்குமே பரிசு நிச்சயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்த விதத்துலையும் யாரையும் பாதிச்சிடக்கூடாது அப்படின்ற விதத்தில் தமிழக அரசு நாளையும் பொங்கல் தொகுப்பு பரிசு தொகையும் வழங்குறதா அறிவிச்சிருக்காங்க.